அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் இனிய உறவு PLA ஜெகநாத் மிஸ்ரா பேசுகின்றேன். நம்முடைய விடுதலைக் கழகம் கட்சியினுடைய 25ஆம் ஆண்டு விழா. இந்த 25ஆம் ஆண்டு விழாவிலே நாம் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக விடுதலைக் கழகம் நிறுவன தலைவர் அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய அரசியல் கால சூழ்நிலையில் ஒரு இயக்கம் 25 ஆண்டு காலத்தை கடந்தும் உயிரோட்டமாக அந்த இயக்கம் வளர்ந்து வருகிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்டு அடையாளம் தெரியாமல் போயிருக்கின்றன. அத்தகைய கால சூழ்நிலையில், பொருளாதார சூழ்நிலையில் ஒரு இயக்கத்தை உயிரோட்டமாக அதன் நிறுவன தலைவர் என் அருமை சகோதரர் விடுதலைக் கழகம் நாகராஜன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கு உரியது. அவருடன் சேர்ந்து நானும் பல்வேறு போராட்ட களத்திலே கலந்திருக்கின்றேன். நம்முடைய போராட்ட களத்திலும் நாம் அழைக்காமலே வந்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தவர் அருமை சகோதரர் விடுதலைக் கழகம் நாகராஜ் அவர்கள். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், நாமக்கல் ராசிபுரத்தைச் சேர்ந்த நம்முடைய மாணவன் சேலத்தில் இறந்தபோது அந்த இறப்பிற்கு நியாயம் கேட்க அதிகாலை 4 மணிக்கு நான் நாமக்கலை தாண்டி சென்று கொண்டு இருக்கின்றேன். அப்போது அருமை சகோதரர் நாகராஜன் அவருக்கு நான் கைபேசியில் அழைத்து, நாகராஜன் இப்படி என்ற விஷயம் சொன்னேன். அவர் மற்றொரு வேலையாக அவர் சேலம் தாண்டி சென்று கொண்டிருந்தவர் உடனே பஸ்ஸை விட்டு இறங்கி, தலைவரே நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று வந்து அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு நம்முடன் சேர்ந்து அந்த போராட்ட களத்தில் நின்று போராடினார். இதுபோன்று எத்தனையோ விஷயம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்க தோழர்களுக்கும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கும், அது மட்டும் அல்லாமல் நம்முடைய தமிழ் சமூகத்துக்கும் இலங்கை பிரச்சனைகள் என்றாலும் அதில் நின்று களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போர் வீரனாக, ஒரு கள போராளியாக இருந்து இயக்கத்தை வலுவாக நடத்தி வந்து கொண்டு இருக்கின்றார். இவரை போன்று ஒரு இயக்க தலைவனை பார்ப்பது அரிது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ தலைவர்களை நானும் பார்த்துருக்கேன், நம்முடைய தோழர்களும் பார்த்துருப்பாங்க. ஒரு களத்தில் நின்று போராடக்கூடியவர். பொருளாதாரத்தில் பெரிய பொருளாதாரம் கிடையாது, பெரிய வசதி வாய்ப்பானவரும் கிடையாது. ஆனால் தான் கொண்ட கொள்கையின் மீது ஈர்ப்புடன் அந்த கொள்கையை 25 ஆண்டு காலம் கட்டி காத்து கொண்டு வந்திருக்கார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தலைவன் பின்னாடி நிற்பதும் அணிவகுப்பதும் தான் அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்போ தற்போது நடந்து முடிந்த நம்முடைய சேலம் மாநாட்டிற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக வருகிறார். மாநாட்டு திடலிலே நான் உணவு அருந்தாமல் அந்த மாநாட்டு பணிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இதை பார்த்து கொண்டே இருந்தவர் சட்டுன்னு அவர் வாட்ட வண்டி எடுத்துகிட்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து மாநாட்டு திடலில் கொடுத்து, சாப்பிடுங்க தலைவரே அப்படின்னார். அப்படி ஒரு அந்யோன்யமாக ஒரு நட்புடன் சக இயக்க தோழர்களையும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு இயக்கத்தில் இருந்த 25ஆம் ஆண்டு விடுதலை கழகத்திற்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இது அத்தனைக்கும் பொறுப்பானவர், இது அத்தனைக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர் அருமை சகோதரர் விடுதலைக் கழகம் நாகராஜன் அவர்கள். இந்த விடுதலைக் கழகம், நம்முடைய இயக்கம் இன்னும் வெள்ளி விழாவை தாண்டி பொன்விழா ஆண்டையும் மிகப்பெரிய வெற்றியுடன், மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துடன், மிகப்பெரிய ஒரு அரசியல் அடையாளத்துடன் பொன்விழா ஆண்டை காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன். அவருடைய அரசியல் சமூக பயணத்திலே எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ ஏளன பேச்சுகள், எத்தனையோ அவமானங்கள் அத்தனையும் தாங்கி ஒரு நிறுவன தலைவர் தன்னுடைய இயக்கத்தை கொண்டு செல்கிறார் என்றால் நாம் அவரை பாதுகாக்க வேண்டும். இப்பேற்பட்ட தலைவர் அமைவது மிக மிக கடினம். எத்தனையோ அமைப்புகளுக்கு சரியான தலைவர்கள் அமையாமல் அந்த அமைப்பு எப்படியெல்லாம் போயிருக்கு. ஆனால் நமக்கு உங்களுக்கு கிடைத்த அருமையான பெரும் தலைவர் நம்முடைய நாகராஜன் அவர்கள். அவரை நண்பனாக பெற்றதுக்கு நாங்களும் எங்களுடைய இயக்கமும்
பெருமை கொள்கின்றோம் இந்த நேரத்தில்.